வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான டேஸ்டான பச்சைப்பயிறு சாதம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு இந்த சைஸ் டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. இதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் போல சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இடிச்சுக்கோங்க. இது கூடவே 10 பல்லு பூண்டு சேர்த்துட்டு இடிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு லேசாக வறுத்துக்கோங்க. இதில் 2 கை அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், நம்ம இடித்து வச்சிருக்க சீரகம், மிளகு, பூண்டையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு நாட்டு தக்காளி பழம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேங்க. அப்புறம் 1/2 டம்ளர் பருப்புக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசியை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை வடித்து சேர்த்துக்கோங்க. கலந்துட்டு உப்பு காரம் பார்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 விசில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தேவைப்பட்டால் இப்போ நீங்கள் 1 டீஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கோங்க. நல்ல மணமாக இருக்குங்க. சாதம் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. அவ்வளோதாங்க. மிக எளிமையான சுவையான பச்சைப்பயிறு சாதம் ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி.